ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தக்ஷரா சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சத்தான பூண்டு குழம்பு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாமா? பூண்டு ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. அதில் சமமாக பிரித்து பாதி அரைக்கிறதுக்கு, பாதி குழம்புல போடுறதுக்கு. வெங்காயம் ஒரு கைப்பிடி எடுத்துக்கோங்க. புளி லெமன் சைஸ் புளி ஊற வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குருமிளகு கொஞ்சம், சீரகம், வெந்தயம் எல்லாம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு. நம்ம நல்லெண்ணெயில் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பில் சட்டி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். தேவையான அளவு நல்லெண்ணெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம பூண்டு போட போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ அரைக்க போகிறோம். அரைக்கிறக்கு அளவாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பூண்டு போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு வெங்காயம் போடுறோம். வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுறணும். நல்லா வணக்குங்க. இது வணங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளியை கட் பண்ணி போடணும். தக்காளி நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டுக்கலாம். பெருசாகவும் போட்டுக்கலாம், சிறுசாகவும் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம அரைக்க தானே போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு கண்ணாடி பதத்துக்கு. இப்போ நம்ம தக்காளி போடுறோம். தக்காளி போட்டு நல்லா வதக்கணும். இது வணங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பூண்டு இடிச்சிடலாம். இப்போ நம்ம பூண்டு இடிச்சிடலாம். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு இடித்தாச்சு. ரொம்பலாம் இடிக்கக்கூடாது. சும்மா 1-2 இடித்தா போதும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அது கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம சட்டியில் எண்ணெயை ஊற்றி கடுகு போடலாம். எண்ணெய் காஞ்சதும் இப்போ பார்த்திங்கன்னா கடுகு பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்சது நம்ம இடித்து வச்ச பூண்டை போடுறோம். நல்லா வதக்கணும். பூண்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் நம்ம அந்த சீரகம், குருமிளகு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம வணக்கினதை அரைச்சி வச்சாச்சு. தண்ணி ஊற்றாமல் அரைச்சி வச்சுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றுங்க. கொஞ்சமாக ஊற்றுங்க. அது இப்போ நம்ம அதில் ஊற்ற போகிறோம். அதில் ஊற்றி நல்லா வணக்கணும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மசாலா தூள் எல்லாம் போடணும். மசாலா தூள், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுறணும். இந்த மாதிரி மசாலா நல்லா வதக்கி பச்சை வாசமெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம புளி ஊற்றுறோம். புளி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். புளி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுக்குங்க. இது கெட்டியாக அப்படியே தொக்கு மாதிரி வர அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். நாங்கள் கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவோம். முடிஞ்ச அளவுக்கு கல்லுப்பு யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிட்ருக்குது. நம்ம அப்படியே கலந்து விட்டுக்கலாம். இல்லாட்டி அடி பிடிச்சிரும். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. நிறையா மிஸ்டேக்ஸ் அங்கங்கே இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க. இங்கே பார்த்திங்கன்னா என் வீட்டுக்கார் கோவக்காய் கட் பண்ணிகிட்ருக்கிறாரு பொரியலுக்கு. ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கிங்க. குழம்பு நல்லா பதத்துக்கு வந்துருச்சு கெட்டியாக. ஆக்சுவலாக கரும்பு சக்கரை ஆட் பண்ணணும். என்கிட்ட கரும்பு சக்கரை இல்லாதனால கொஞ்சமாக சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. அது பாருங்கள், அது பதத்துக்கு கரெக்டாக வந்துருச்சு. ஸ்டவ்வை இந்த டைமில் நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.